மதுரையில் அனுஷத்தின் அனுகிரகம் சார்பில் திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிடக்கூடாது என ஹைகோர்ட்டில் தடை உத்தரவு பெற்ற வக்கீல் ராமகிருஷ்ணனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் நடிகர் வையாபுரி, இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன், தமிழ்நாடு பிராமண சமாஜ மாவட்ட தலைவர் ரவி, அம்மா கேட்டரிங் உரிமையாளர் கிருஷ்ணய்யர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வக்கீல் ராமகிருஷ்ணனுக்கு குன்றம் காத்த அதிரதன் விருதை இந்து மக்கள் கட்சியின் நிறுவனர் அர்ஜுன் சம்பத் வழங்கி பாராட்டினார். ஏற்பாடுகளை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்தார். மதுரை மற்றும் கோவை இந்த ரெண்டுக்குமான மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிறுத்தி வைத்து விட்டது. அந்த கடிதத்தில் சில பகுதிகளை மட்டும் நம்முடைய முதலமைச்சரே வெளியிட்டு ஏதோ தமிழகத்தை பிரதமர் மோடி புறக்கணித்து விட்டார்னு மோடி விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய அந்த நன்மை மக்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு இப்படி ஒரு திசை இருக்கிறார். உண்மையில நீ திட்டத்தை தயாரிச்சு கொடுத்ததுல உன்னுடைய திட்ட அறிக்கையில பல ஓட்டைகள். இந்த மதுரை சென்னை இந்த ரெண்டுக்குமான மெட்ரோ ரயில் திட்டம் அது பரிசீலனையில் உள்ளது. அது முழுமையாக ரத்து செய்யப்படவில்லை அப்படிங்கறத இன்னைக்கு மெட்ரோ ரயில் சென்னை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இவங்க தவறான தகவலை மக்கள் கிட்ட பரப்புறாங்க. கோயம்புத்தூர்ல விமான நிலைய விரிவாக்கம், அதற்கான நிலம் கையகப்படுத்துதல் திமுக தான் இடையூறு. இங்க மெட்ரோ ரயில் திட்டம் வரக்கூடாது என்பதற்காக திமுக தான் இடையூறு பண்ணுது. நீ சரியா திட்ட அறிக்கையை தவறுகள் இல்லாம நீ சரியான அறிக்கையை கொடுக்கணும். குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இருக்கிறது அந்த கடிதம். உடனே அந்த கடிதத்தை வச்சுக்கிட்டு கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ ரயிலுக்கு எதிர்ப்பு என்கிற ஒரு வதந்தியை கிளப்பி விடுகின்ற மு.க. ஸ்டாலின் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன். தாவேகா ஜோசப் விஜய் அவர்கள் மீண்டும் சேலத்திலே பிரச்சாரம் செய்வதற்காக அனுமதி கேட்டிருக்கிறார். தேர்தல் கமிஷனுக்கு ஏற்கனவே இந்து மக்கள் கட்சி சார்பிலே கோரிக்கை புகார் மனுவை அனுப்பியிருக்கிறோம். தாவேகாவினுடைய அரசியல் பதிவை ரத்து செய்ய வேண்டும். தாவேகா ஒரு அரசியல் கட்சியே கிடையாது. தேர்தல் கமிஷன் விதிமுறைகளின்படி, தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி தாவேகா ஒரு நிகழ்ச்சி கூட நடத்தல. 18 வயது பூர்த்தியானவங்களுக்கு தான் கட்சி. ஆனா தாவேகா கூட்டத்தில் என்ன 18 கை குழந்தைகள் எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. அவங்க நடத்துற எல்லா நிகழ்ச்சிகளையுமே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, வன்முறை, உயிரிழப்பு. திமுக வேற தாவேகா வேற அல்ல. ஒவ்வொரு தேர்தலுக்கும் திமுக ஒரு நடிகனை தயார் செய்யும். கடந்த தேர்தலே மக்கள் நீதி மையத்தை தயார் செய்தது கமலஹாசனை வைத்திருந்தது. இப்ப கமலஹாசன் என்னங்கிறாரு, நான் ரிமோட்டை ஏன் உடைச்சேன்னா வேற எவனாவது தூக்கிட்டு போயிருவானு உடைச்சாங்க. நீ கையில் இருக்கிற டார்ச் லைட்ல கலைஞர் டிவி உடைச்சு போட்டு இப்ப என்னங்கிறான், ரிமோட்டை உடைச்சிட்டாங்கிறாரு. அந்த ரிமோட்டை யார் யார் தூக்கிட்டு போனா? ஜோசப் விஜய் தூக்கிட்டு போயிட்டாரா? அதே கமலஹாசன் தான் இப்ப ஜோசப் விஜய். என்னெல்லாம் திமுக சொல்லுதோ அதையெல்லாம் இவங்க ரெண்டு பேர்த்தோட நோக்கம் என்ன? பிஜேபி பக்கம், ஏடிஎம்கே பக்கம் ஓட்டு போயிடக்கூடாது. ஓட்டை பிரிக்கிறதுக்காக திமுக டூல் கிட்டா தான்